ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு மஷ்ரூம் குழம்பு, அதாவது காளான் குழம்பு வந்துட்டு எப்படி திகட்டாமல் எண்ணெய்லாம் பிரிஞ்சு டேஸ்ட்டாக வந்துட்டு ஒரு நான்வெஜ் செஞ்ச மாதிரி வந்து இருக்கணுமா, அந்த மாதிரி வந்துட்டு டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்துட்டு திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி வந்து நம்மளுடைய சேனல் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி 3 பாக்கெட் வந்துட்டு மஷ்ரூம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. ஒரு பாக்கெட் வந்து 40 ரூபா. 3 பாக்கெட் வாங்கும்பொழுது சம்டைம் வந்து 100 ரூபாய்க்கு வந்துட்டு 20 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. பல நேரங்களில் வந்துட்டு 120 ரூபா போட்டு தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு 100 ரூபாய்க்கு 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு பாக்கெட் வந்து 200 கிராம் அப்படிங்கிறனால 3 பாக்கெட் வந்துட்டு 600 கிராம் வந்து இருக்கும். அரை கிலோவும் ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சம் வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து இஞ்சி பூண்டு, அடுத்ததாக ஒரு 3 தக்காளி பழத்தையும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம். வதக்கும் பொழுது நம்ம வந்துட்டு மசாலா வந்து நல்லா குழம்பு வந்து கட்டி பதத்துக்கு வரும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு வதக்கிட்டு நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் நல்லா மையாக வதக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ வந்துட்டு அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த காளான் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றல, வெறும் காளான் மட்டுமே வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம். காளான் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்துட்டு இப்போ சிக்கன் சேர்க்கும் பொழுது நீர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி காளானும் வந்து நிறைய தண்ணி வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் போடும் பொழுதே வந்துட்டு நீங்கள் குழம்பு பண்ணும் பொழுது தண்ணி சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து காளானுக்கு இந்த மாதிரி தண்ணி ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு கட்டியாக பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தண்ணியாக தான் வரும். எவ்வளோ தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நல்லா வந்துட்டு இது வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு வதக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அரைக்கிறதுக்காக வந்துட்டு பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இது கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து காளான் வந்து வதக்கியாச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணியோடையே வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வேறு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு சின்ன சீரகம் வந்து சேர்த்து இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். ஸோ கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு ஒரு வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு நீங்கள் வந்து உடைக்காமல் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கிட்டோம். பட் இன்னும் வந்துட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காளான் சேர்க்கும் பொழுது டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அடுப்பு சிம்மில் போட்டு நீங்கள் வந்து மூடிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்தளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா இருக்கும் இல்லையா, வீட்டு மசாலா அதாவது சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, அதான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இல்லை எங்களுக்கு இல்லை அந்த மாதிரி இல்லை மசாலா இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மல்லித்தூள் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், அடுத்ததாக வந்துட்டு மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்துட்டு அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டு மசாலா உங்களுக்கு தேவை அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய வீடியோ வந்து நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காளான் வந்து வெந்து வரும்பொழுது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு கட்டி பதத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு தேவையான அளவு வந்து நான் வந்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வந்துட்டு மூடி விட்டலாம். ஃபுல்லாக வந்து அடுப்பை வந்து வச்சுட்டு நான் வந்து மூடி போட்டு மூடிடுறேன். ஸோ குழம்பு வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம காளான் வந்துட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் தண்ணியோடு தான் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நல்லா வந்துட்டு உள்ளே போட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது சேர்க்கும் பொழுது வந்துட்டு ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
குழம்பு வந்துட்டு உங்களுக்கு யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட எஃபெக்ட் தான் வந்துட்டு இருக்கும். சேர்த்துட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ கிளறி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய ரெசிபிஸ் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பிகினர்ஸ் அப்படின்னா சமையலில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு காளான் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.